நாச்சியார் திருமொழி ஐந்தாம் திருமொழி மன்ன பெரும் புகழ். கூடல் இழைத்து அதில் ஆசை நிறைவேறாததால் முன் தானும் எம்பெருமானும் கூடியிருந்த அந்த காலத்திலே உடனிருந்த குயிலை பார்த்து, நம் வார்த்தைக்கு மறுவார்த்தை சொல்லக்கூடியது ஞானம் உள்ள பறவை என்றெண்ணி இது நம்மை எம்பெருமானுடன் சேர்த்துவிடும் என்று நினைத்து அந்த குயிலின் காலில் விழுந்து என்னையும் எம்பெருமானையும் சேர்த்துவிடு என்று பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள். இவள் பேசினால் அதுவும் பதில் கூறும் என்பதையே காரணமாக கொண்டு அதனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறாள். ராவணனையே பார்த்து என்னை பெருமாளிடம் சேர்த்து விடு என்று கூறக்கூடிய சீதா பிராட்டியான அன்னையை போன்றவளான ஆண்டாள். ஆகையால் இங்கே குயிலிடம் தன்னை எம்பெருமானிடம் சேர்க்கும்படி பிரார்த்தனை செய்கிறாள். முதல் பாசுரம். எல்லோரையும் முறையாக ரட்சிக்கக்கூடிய, அதாவது காத்தருளக்கூடிய எம்பெருமான் என்னை காத்தருளவில்லை என்றால் அதை சரி செய்வது உன்னுடைய கடமை அன்றோ என்று கிடியை கேட்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். பாசுரம். மன்னு புகழ் மாதவன் மாமணி வண்ணன் மணிமுடி மைந்தன் தன்னை உகந்தது காரணமாக என் சங்கிழக்கும் வழக்குண்டே புன்னை குறுக்கத்தின் ஞாழல் திருந்தி பொதும்பினில் வாழும் குயிலே பண்ணி எப்போதும் இருந்து விரைந்து என் பவளவாயன் வரக்கூவாய். பொருள். புன்னை குறுக்கத்தி கோங்கு செருந்தி ஆகிய பல மரங்கள் நிறைந்த சோலையில் பொந்தில் வாழும் குயிலே பொருந்திய எல்லையில்லாத கல்யாண குணங்களை உடையவனாய், திருமகள் கேள்வனாய், நீலமணி போன்ற நிறத்தை உடையவனாய், ரத்னங்கள் பதிக்கப்பட்ட கிரீடத்தை அணிந்தவனாய், மெடுக்கை உடைய எம்பெருமானை ஆசைப்பட்டதே காரணமாக என்னுடைய கையில் இருந்த வளைகள் கழன்று விழுவது தகுமோ? பவளம் போல் சிவந்த திருவதரத்தை உடையவனான என் சுவாமி என்னிடம் வந்து சேரும்படி எப்பொழுதும் அவனது திருநாமங்களை கதறிக் கொண்டிருந்து நீ விரைந்து கூவ வேண்டும். இரண்டாம் பாசுரம். தான் இப்போது இருக்கும் நிலையை அறிவித்தாலே அதை கேட்டு அந்த குயிலானது அதற்கு பரிகாரம் தேட முடியும். ஆகையால் தன் தற்போதைய நிலையை விளக்குகிறாள் ஆண்டாள். பாசுரம். வெள்ளை வெளிசங்கு இடங்கையில் கொண்ட விமலன் எனக்கு உருக்காட்டான் உள்ளம் புகுந்து என்னை நைவித்து நாளும் உயிர் பெய்து கூத்தாட்டு காணும் கள்ளவில் செண்பக பூமலர் கோதி களித்திசை பாடும் குயிலே மெல்ல இருந்து மிளற்றி மிடற்றாது என் வேங்கடவன் வரக்கூவாய். பொருள். தேனொழுகும் செண்பக பூவிலே சாரமான அம்சத்தை அனுபவித்து ஆனந்தமாக இசை பாடும் குயிலே தூய உள்ளம் கொண்ட அடியார்களை அழைக்கும் சங்கத்தாழ்வானை இடது திருக்கையிலே ஏந்தி கொண்டிருக்கிற பரிசுத்தியை உடைய புருஷோத்தமன் தனது திருமேனியை எனக்கு காட்ட மாட்டேன் என்கிறான். மேலும் என்னுடைய ஹிருதயத்துள்ளே வந்து புகுந்து என்னை நைந்து போகும்படி செய்து மேலும் என்னை துன்புறுத்துவதற்காக நாள்தோறும் என் பிராணனை நன்றாக வளர்த்து என்னை தவிக்கச் செய்து வேடிக்கை பார்க்கிறான். நீ என் அருகில் இருந்து கொண்டு உன் மழலை சொற்கள் சொல்லி விளையாடாமல் எனக்காக திருவேங்கட மலையில் வந்து நிற்கிற எம்பெருமான் இங்கே வரும்படி அழைக்க வேண்டும். மூன்றாம் பாசுரம். நம் விரோதிகளை போக்கி நமக்கு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஸ்ரீராமன் இங்கே வரும்படி நீ கூவ வேண்டும். பாசுரம். மாதலி தேர் முன்பு கோல் கொள்ள மாயன் ராவணன் மேல் சரமாரி தாய் தலை அற்றற்று வீழ தொடுத்த தலைவன் வரவெங்கும் காணேன் போதலர் காவில் புது மணம் நார பொறிவண்டின் காமரம் கேட்டு உன் காதலியோடு உடன்வாழ் குயிலே என் கருமாணிக்கம் வரக்கூவாய். பொருள். மலர்கள் மலரும் சோலையிலே புதிய பரிமளம் வீச அழகிய வண்டினுடைய காமரம் என்னும் பண்ணை, அதாவது ராகத்தை கேட்டுக்கொண்டு உன் பேடையோடு வாழும் குயிலே மாதலியானவன் ஸ்ரீ ராமபிரானின் தேரின் சாரதியாய் முன்னே நின்று தேரை செலுத்த மாயப்போர் செய்யக்கூடிய ராவணன் மேலே அம்பு மழையை அவனுடைய பிரதானமான தலை மீண்டும் மீண்டும் அறுந்து விழும்படி எய்த எம்பெருமானுடைய வரவை
ஓரிடத்திலும் நான் காணவில்லை. ஆதலால் நீல ரத்தினம் போன்ற திருமேனியை உடையவனான அந்த எம்பெருமான் இங்கே வரும்படி நீ கூவ வேண்டும். 4ஆம் பாசுரம். கருடனை கொடியாக உடையவனான அழகிய எம்பெருமான் இங்கே வரும்படி நீ கூவ வேண்டும் என்று கூறுகிறாள் ஆண்டாள். பாசுரம். என்புருகி இனவேல் நெடுங்கண்கள் இமை பொருந்தா பல நாளும் துன்பக் கடல் புக்கு வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன் அன்புடையாரை பிரி உறு நோய் அது நீயும் அருதி குயிலே பொன்புரை மேனி கருடக் கொடியுடை புண்ணியனை வரக்கூவாய். பொருள். குயிலே, எறும்புகள் உருகி போய் வேல் இனம் போன்ற நீண்டு பரந்த கண்களும் உறங்க மறுக்கின்றன. நெடுங்காலமாக பிரிவு துயர் என்னும் கடலிலே அழுந்தி ஸ்ரீவைகுந்தநாதன் விஷ்ணு போதம் என்னும் கப்பலை பெறாமல் இங்கேயே தவித்து கொண்டிருக்கிறேன். நம்மிடத்திலே அன்புடையவர்களை பிரிவதால் ஏற்படும் துன்பத்தை நீயும் அறிவாய்தானே. பொன்னை போன்ற திருமேனியை உடையவனாய் கருடனை கொடியாக உடையவனான தர்மமே வடிவெடுத்தவனான கண்ணனை இங்கே வரும்படி கூவாய். 5ஆம் பாசுரம். திருவுலக அளந்தருளின எம்பெருமானை இங்கே நான் காண வரும்படி கூவாயாக என்கிறாள் ஆண்டாள். பாசுரம். மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவான் தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொறுகையர் கண்ணினை துஞ்சா இன்னடிசிலோடு பாலமுது ஊட்டி எடுத்த என் கோல கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவன் குயிலே உலகளந்தான் வரக்கூவாய். பொருள். மெதுவாக நடந்து வரும் அன்னங்கள் எங்கும் பரவி விளையாடுவதற்கு இருப்பிடமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானுடைய பொன் போன்ற அழகிய திருவடிகளை காண வேண்டும் என்னும் ஆசையினாலே ஒன்றுக்கொன்று போட்டியிடும் என்னுடைய கெண்டை மீன் போன்ற கண்கள் உறங்க மறுக்கின்றன. குயிலே, திருவுலகளந்தருளின எம்பெருமான் இங்கே வரும்படி நீ கூவாய். நீ அப்படி செய்தால் நான் இனிய சோற்றையும் பால் அமுதையும் ஊட்டி வளர்த்துள்ள அழகிய கிளியை உன்னோடே நட்புறவு கொள்ள செய்வேன். 6ஆம் பாசுரம். என் உயிரை தக்க வைத்து கொள்ள மூல காரணமான அவன் இங்கே வரும்படி நீ கூவினாயாகில் என் உயிர் உள்ளவரை என் தலையை உன் காலிலே பொருத்தி வைப்பேன் என்கிறாள் கோதை நாச்சியார். பாசுரம். எத்திசையும் அமரர் பணிந்து ஏத்தும் இருடிகேசன் வலி செய்ய முத்தன்ன வெண்முறுவல் செய்ய வாயும் முலையும் அழகழிந்தேன் நான் கொத்தளர் காவல் மணித்தடம் கண்படை கொள்ளும் இளங்குயிலே என் தத்துவனை வர கூகிற்றியாகில் தலையல்லால் கைமாறிலேனே. பொருள். பூங்கொத்துக்கள் மலரும் இடமான சோலையிலே அழகிய ஒரு இடத்திலே உறங்குகின்ற சிறு குயிலே எல்லா திசைகளிலும் தேவர்கள் வணங்கி துதிக்கும்படியான பெருமை பெற்ற ஹிருஷிகேசன் அடியார்களின் இந்திரியங்களை தன் வசத்தில் வைத்திருப்பவன் என்பது இதன் பொருள். தன்னை எனக்கு காட்டாமல் என்னை துன்புறுத்த நான் முத்துப்போல் வெளுத்த முறுவலும் சிவந்த அதரங்களும் முலைகளும் ஆகிய விஷயங்களால் அழகு அழியும்படி ஆனேன். நான் உயிருடன் இருப்பதற்கான மூல காரணமான அவ்வெம்பெருமானை இங்கே வரும்படி நீ கூவினால் என் தலையை உன் காலிலே எப்பொழுதும் பொருத்தி வைத்திருப்பது தவிர வேறொரு கைமாறு செய்ய அறியேன். 7ஆம் பாசுரம். அழகிய ஆயுதங்களை உடைய எம்பெருமான் இங்கே வரும்படி கூவாயாக என்கிறாள் ஆண்டாள். பாசுரம். பொங்கிய பார்க்கடல் பள்ளி கொள்வானை புணர்வதோர் ஆசையினால் என் கொங்கை கிளர்ந்து குமைத்து குதகலித்து ஆவியை ஆகுலம் செய்யும் அங்குயிலே உனக்கென்ன மறைந்துறவு ஆணியும் சங்கும் ஒன்தண்டும் தங்கிய கையவனை வர கூவில் நீ சால தருமம் பெறுதி. பொருள். அழகிய குயிலே, அலை எரியும் திருப்பார்கடலில் சயனித்திருக்கும் எம்பெருமானுடன் கூட வேண்டும் என்கிற ஆசையினால் எனது முலைகள் பருத்து மிகவும் உற்சாகமாக எனது உயிரை உருக்கி கலங்கச் செய்கின்றன. நீ மறைந்திருப்பதினால் உனக்கு என்ன பயன்? திருவாழி, திருச்சங்கு, ஸ்ரீ கதாயுதம் ஆகியவை பொருந்திய திருக்கைகளை உடைய எம்பெருமான் இங்கே வரும்படி நீ கூவினால் மிகவும் தர்மம் செய்தனையாவாய். 8ஆம் பாசுரம்.
திருமாலான எம்பெருமான் வரும்படி நீ விரைந்து கூவாயாக என்கிறாள் ஆண்டாள். பாசுரம். சார்ங்கம் வளைய வலிக்கும் தடக்கை சதுரன் பொருத்தம் உடையன் நாங்கள் எம்மிலிருந்து ஒட்டிய கச்சங்கம் நானும் அவனும் அரிதும் தேங்கனி மாம்பொழில் செந்தளிர் கோதும் சிறு குயிலே திருமாலை ஆங்கு விரைந்து ஒல்லை கூகிற்றியாகில் அவனை நான் செய்வன காணே. பொருள். இனிய பழங்களை உடைய மாந்தோப்பிலே சிவந்த தளிர்களை அலகால் கொத்துகிற இளங்குயிலே சார்ங்கம் என்னும் வில்லை வளைத்து இழுக்கும் சக்தியை உடைய பெரிய திருக்கைகளை உடையவனாய் மிகவும் திறமைசாலியான எம்பெருமான் மையலிலும் சிறந்து விளங்குபவன். அவனும் நானும் சேர்ந்திருந்து எங்களுக்குள் இரகசியமாக செய்து கொண்ட உறுதிமொழியை நாங்கள் இருவருமே அறிவோம். மிகவும் தூரத்தில் இருக்கும் திருமாலை மிகவும் விரைவாக நீ கூவவில்லை என்றால் அவனை நான் எப்படி படுத்தப் போகிறேன் என்பதை நீ பார்ப்பாய். 9ஆம் பாசுரம். எம்பெருமான் இங்கே வரும்படி நீ கூவாயாக அல்லது என்னுடைய பொன் வளைகளை மீட்டுத்தாய் என்கிறாள் ஆண்டாள். பாசுரம். பைங்கிளி வண்ணன் ஸ்ரீதரன் என்பதோர் பாசத்து அகப்பட்டிருந்தேன் பொங்கொழி வண்டிரைக்கும் பொழில்வாழ் குயிலே குறிக்கொண்டு இது நீ கேள் சங்கொடு சக்கரத்தான் வர கூவுதல் பொன்வளை கொண்டு தருதல் இங்குள்ள காவினில் வாழ கருதில் இரண்டத்தொன்றில் திண்ணம் வேண்டும். பொருள். மிக்க ஒளியை உடைய வண்டுகளானவை இசைப்பாடும் சோலையிலே ஆனந்தமாக வாழ்கின்ற குயிலே நான் கூறுவதை நீ நன்றாக கேள். நான் பசுமையான கிளி போன்ற நிறத்தை உடையவனான திருமால் என்கிற ஒப்பற்ற வலையிலே சிக்கிக் கொண்டு கிடக்கிறேன். இந்த சோலையில் நீ வாழ நினைத்தாயானால் திருவாளி திருச்சங்குடையவனான எம்பெருமான் இங்கே வரும்படி கூவுவது மற்றும் நான் இழந்த பொன் வளையல்களை கொண்டு வந்து கொடுப்பது ஆகிய இரண்டுள் ஏதாவது ஒரு காரியம் நீ கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். 10ஆம் பாசுரம். எம்பெருமான் இங்கே வரும்படி நீ கூவாமல் இருந்தால் உனக்கு தண்டனை கொடுப்பேன் என்கிறாள் ஆண்டாள். பாசுரம். அன்று உலகம் அளந்தானை உகந்து அடிமை கண் அவன் வலி செய்ய தென்றலும் திங்களும் ஊடறுத்து என்னை நலியும் முறைமை அறியேன் என்றும் இக்காவில் இருந்திருந்து என்னை தகைக்காதே நீயும் குயிலே இன்று நாராயணனை வர கூவாகேல் இங்குத்தை நின்றும் துறப்பன். பொருள். மகாபலி சக்கரவர்த்தி பலம் மிகுந்திருந்த அக்காலத்தில் திருவுலகளந்தருளின எம்பெருமான் விஷயத்திலே நான் கைங்கரியத்தை ஆசைப்பட அவனும் அந்த கைங்கரியம் எனக்கு கிடைக்காமல் செய்ய அதனால் நான் நோவுபட்டிருந்தேன். அந்த சமயத்தில் தென்றல் காற்றும் பூர்ண சந்திரனும் எனக்குள்ளே புகுந்து கொண்டு என்னை துன்புறுத்தும் நியாயத்தை நான் என்னவென்று அறிகிலேன். குயிலே நீயும் எப்பொழுதும் இந்த சோலையிலே இடைவிடாமல் இருந்து கொண்டு என்னை துன்புறுத்தாமல் இரு. இன்று நாராயணன் எம்பெருமான் இங்கே வரும்படி நீ கூவாமல் இருந்தால் இந்த சோலையில் இருந்து உன்னை விரட்டி விடுவேன். 11ஆம் பாசுரம். இறுதியில் இத்திருமொழியை கற்று பாட வல்லவர்கள் தங்கள் ஸ்வரூபத்துக்கு சேர்ந்த புருஷார்த்தத்தை பலனை பெறுவார்கள் என்கிறாள் ஆண்டாள். பாசுரம். வெண்ணுற நீண்டு அடி தாவிய மைந்தனை வேர்க்கண் மடந்தை விரும்பி கண்ணுற என் கடல் வண்ணனை கூவு கருங்குயிலே என்ற மாற்றம் பன்னொரு நான்மறையோர் புதுவை மன்னன் பட்டர்பிரான் கோதை சொன்ன நன்னொரு வாசக மாலை வல்லார் நமோ நாராயணாய என்பாரே. பொருள். வேல் போன்ற கண்களை உடையவளாய் மென்மை குணங்களை உடையவளாய் 4 வேதங்களையும் இசையுடன் பாடக்கூடிய வைதிக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வாழ்கிற திருவில்லிபுத்தூருக்கு தலைவரான பெரியாழ்வாரின் திருமகளான ஆண்டாளாகிய நான் திருவடிகள் ஆகாயத்தளவும் போய் பொருந்தும்படியாக நீண்டு வளர்ந்து எல்லா இடங்களையும் வியாபித்த பெருமையை உடைய எம்பெருமானை ஆசைப்பட்டு கரிய குயிலே கடல் வண்ணனான எம்பெருமானை நான் காணும்படி நீ கூவாயாக என்று அருளி செய்த எம்பெருமானை நன்கு கவி பாடிய இந்த சொல் மாலையை ஓத வல்லவர்கள் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடும் அந்தரங்க கைங்கரியத்தை பெறுவார்கள். 5ஆம் திருமொழி நிறைவடைந்தது.